எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் திரட்டு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் ஜெனிஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த தேங்காய் பால் திரட்டு ரொம்பவே ஈஸியான ப்ளஸ் ரொம்ப சத்தான ஒரு ஸ்வீட்டு. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் பால் திரட்டு செய்கிறதுக்கு நான் 1/3 கப் பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த பருப்பை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்த பிறகு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு மிக்சியில் இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். 15 முந்திரி, சின்ன துண்டு தேங்காவை பொடியாக நறுக்கி நம்ம அதையும் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக ஆன உடனே நம்ம அப்படியே இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற பாசிப்பருப்பு கூட துருவி வச்சிருக்கிற 1 கப் தேங்காவையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ரெண்டையும் நம்ம இந்த ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 2 ஏலக்காய் விதையை மட்டும் நம்ம சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேன்லேயே நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறோம். இந்த முந்திரி வறுத்த அதே பேனில் தான் எடுத்துக்கிறோம். அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயையும் பாசிப்பருப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா ஈவனாக கிளறி விட்டுட்டே இருக்கலாம். தீ மீடியம்க்கும் லோக்கும் நடுவில் இருக்கட்டும். 5 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி நல்லா குக் பண்ண பிறகு 1 கப் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்தா வாசமாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரையிலேயே இது நமக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி ஒரு அழகான கலரில் நமக்கு இந்த ஸ்வீட் கிடைக்கும். இது திருநெல்வேலி, தஞ்சாவூர் பக்கம் ரொம்ப ஸ்பெஷலான ஸ்வீட். இது ரொம்பவே ஈஸியாக நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸில் இதை செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நமக்கு வீட்டில் இருக்கும். அதை வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அப்படியே மெல்ட் ஆகி ஈவனாக குக் ஆகும். இந்த ஸ்டேஜில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப நெய் விடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேருங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெய் விட ஆரம்பிக்கும். அதனால நிறையா நம்ம நெய் சேர்த்துட்டோன்னு சொன்னால் சாப்பிட முடியாது, திகட்டும். அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்தா ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தா தெரியும், இன்னும் அது நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது. நமக்கு ஒரு ஸ்டேஜ் வரும், அப்படியே நல்லா தனியாக திரண்டு வர்றதுக்கு. அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். நான் இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். நான் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ள நமக்கு இது ரெடி ஆயிரும். இப்படி ஒட்டாமல் வந்துருச்சின்னு சொன்னால் நமக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்படி ஸ்மூத்தாக இருக்கும். நமக்கு நம்முடைய சுவையான தேங்காய் பால் திரட்டு ரெடி. சுவையான தேங்காய் பால் திரட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சாஃப்டான, அதே நேரத்தில் ஈஸியான இந்த தேங்காய் பால் திரட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். திருநெல்வேலி பக்கங்களில் இது ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.